அத்தியாயம் 24. வந்தனாவை அங்கு மாறன் எதிர்பார்க்கவில்லை. வந்தனா, நானே உனக்கு ஃபோன் செய்யலாம் என்று இருந்தேன். அப்படியா சார்? என்ன விஷயம்? என்ன விஷயமா? நீ தான் இந்த ப்ராஜெக்டுக்குள் வர வேண்டும் என்று சொன்னாய். இப்போது உன் உதவி தேவைப்படுகிறது. வந்தனாவிற்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தது. சார், இவ்வளவு சீக்கிரமாக இந்த ப்ராஜெக்டுக்குள் வருவேன் என்று எதிர்பார்க்கவில்லை என்று மாறன் கையை குலுக்கினாள். அது சரி, நான் அழைக்கவே இல்லையே, எப்படி வந்தாய்? மாறன், அதனால்தான் சார் வந்தேன். வீட்டிற்கு சென்றதும் என்னால் இருக்க முடியவில்லை. நான் வந்ததும் நல்லதாக போச்சு இல்லையா என்றாள் வந்தனா. சரி, நாம் இப்போது அந்தமான் தீவுக்கு போக போகிறோம். எவ்வளவு நாள் என்பது தெரியாது. அதற்கெல்லாம் சரி என்றால் தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு விமான நிலையம் வந்துவிடு. உன் மொபைல் நம்பரை ராகவனிடம் கொடு. இவர்தான் ராகவன். இவர் எப்போது புறப்பட போகிறோம் என்பதை உனக்கு தெரிவிப்பார். அதிகபட்சமாக நாம் இன்றைக்குள் அந்த தீவில் இருப்போம். வந்தனா பேசுவதற்கு மாறன் இடமே கொடுக்கவில்லை. பேசி முடித்துவிட்டு புறப்பட்டு சென்று விட்டார். ராகவன் வந்தனாவின் தொலைபேசி எண்ணை பெற்றுக்கொண்டு ஃபோன் செய்கிறேன் என்று மாறனுடன் ஓடினான். இதை சற்றும் எதிர்பார்க்காத வந்தனா அந்த இடத்தில் உறைந்து நின்றாள். மாறனின் கார் அவர் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மாறன் ராகவனை அழைத்து, ஃப்ளைட் டீட்டெயில்ஸை உடனே கேளுங்கள், ஜாகிர் கிட்ட பேசுங்க, ஹெலிகாப்டர் கிடைக்குமா என்று கேளுங்கள், நாம் அந்தமானுக்கு உடனே சென்றாக வேண்டும். சரி சார், உடனே பேசுகிறேன் என்றான் ராகவன். சிவராமா, அந்த லேப்டாப்பை கொடு என்றார் மாறன். மாறன் லேப்டாப் வைத்திருப்பது அதுவரை ராகவனுக்கு தெரியாது. சிவராமன் எடுத்து கொடுத்த லேப்டாப்பை திரண்டு 2 தட்டு தட்டினார் மாறன். அதிலுள்ள GPS மூலம் திமிங்கலத்தின் தற்போதைய இடம் தெளிவாக காட்டியது. ராகவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அது எப்படி சாத்தியம் என்று திகைத்திருந்தான். என்ன சார், நம் மையத்திலிருந்து உங்களிடம் எப்படி உள்ளது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றான் ராகவன். சில விஷயங்கள் அப்படித்தான் ராகவன். எல்லா நேரங்களிலும் மையத்தை தொடர்பு கொண்டு மையத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்க முடியாது. இது என்னிடம் உள்ள GPS ஹேக்கிங் சாஃப்ட்வேர். இதன் மூலம் அந்த திமிங்கலத்தை கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறேன் என்றார் மாறன். ஹேக்கிங்கா என்ற அதிர்ச்சி ஆனான் ராகவன். இதில் அதிர்ச்சி ஆவதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை ராகவன். நாம் சில விஷயங்களை தனிச்சையாகத்தான் கண்டுபிடித்தாக வேண்டும் என்றார் மாறன். ராகவனுக்கு அதை ஆமோதிப்பதா எதிர்ப்பதா என்று தெரியவில்லை. ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் கிடைத்தவுடன் வந்தனாவிடம் உடனே தெரிவியுங்கள் என்றார் மாறன். வந்தனா யார் சார்? எதற்காக அவங்க நம்ம டீமுக்கு வந்தாங்க என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்றான் ராகவன். கண்டிப்பாக. வந்தனா ஒரு டாக்டர், சைக்காட்டிஸ்ட், ஆந்த்ரோபாலஜியில் வல்லவர். நாம் கண்காணித்து வரும் திமிங்கலம் அந்தமான் சுற்றி நிறைய சிறு சிறு தீவுகள் உள்ளன. அங்கு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். அங்கெல்லாம் நாம் உடனே இறங்கி சென்றுவிட முடியாது. அந்த மக்களிடையே நம்மை பற்றி புரிய வைக்க வேண்டும். அதற்கு வந்தனாவின் உதவி தேவை என்றார் மாறன். சரி என்றவாறு ராகவன் தலையசைத்தான். அவர்கள் பேசி முடிப்பதற்குள் மாறன் வீடு வந்தது. மூவரும் இறங்கி உள்ளே சென்றனர். ஜாகிர் இடமிருந்து அழைப்பு வந்தது. 6 நபர்கள் செல்வது போல் ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்தாயிற்று. இன்னும் 2 மணி நேரத்தில் கிளம்பி விடலாம். நீங்கள் யார் யார் என்று சொன்னால் பெயரை குறித்துக் கொள்வேன் என்றார் ஜாகிர். நான், சிவராமன், ராகவன், வந்தனா, பார்த்தசாரதி போதும். எங்கு வர வேண்டும் ஜாகிர்? இடத்தை கூறிவிட்டு போனை கட் செய்தான் ஜாகிர். ராகவனிடம் விவரங்களை கூறி பார்த்தசாரதியிடமும் வந்தனாவிடமும் தகவலை தெரிவிக்க சொன்னார் மாறன். அவர்கள் ஏற்கனவே மலேசியாவிற்கு செல்ல தயாராக இருந்ததால் இப்பொழுது பெரிதாக தயாராக ஒன்றும் இல்லை. ராகவன் சாராவிடமிருந்து ஏதாவது போன் வந்ததா, டீகோட் செய்ய முடிந்ததா என்றார் மாறன். இதுவரை இல்லை சார். நீங்கள் அங்கு இருந்திருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடித்திருப்பீர்கள் அல்லவா என்றார் மாறன். ராகவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சார் சொன்னீங்க? நீங்கள் அங்கு இருந்திருந்தால் இதை டீகோட் செய்திருப்பீர்கள் என்று மறுபடியும் கூறினார் மாறன். ராகவன் அமைதியாக நின்றார். நீங்களும் சாராவும் டீகோட் செய்வதில் வல்லவர்கள் என்று எனக்கு தெரியும். எனது லேப்டாப்பை எடுங்கள். அதில் பல புதிய தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. சாராவில் அதில் கனெக்ட் செய்யுங்கள் என்றார் மாறன். ராகவன் லேப்டாப்பை எடுத்து ஆன் செய்தான். சிறிது நேரத்தில் சாராவை அதில் இணைத்தான். சாரா, நான் மாறன் சார் லேப்டாப்பில் இருந்து அழைக்கிறேன். டீகோட் செய்ய முடிந்ததா? இன்னும் முடியவில்லை. நீ இங்கே இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றாள் சாரா. சரி, நானும் பார்க்கிறேன். அந்த ஃபைல்களை எல்லாம் எனக்கு அனுப்பு என்றான் ராகவன். ராகவன் இப்போது அந்த சிக்னலை டீகோட் செய்ய ஆரம்பித்தான். ராகவன் சொல்ல சொல்ல சாராவும் முயற்சி செய்து கொண்டிருந்தாள். மீண்டும் ஜாகிரிடமிருந்து போன் வந்தது. ஹெலிகாப்டர் தயாராக உள்ளது என்றும் பார்த்தசாரதி கிளம்பிவிட்டார் என்றும் தகவல் தந்தான். சரி,
ராகவன் நாமும் கிளம்பலாம். வந்தனாவிற்கு ஃபோன் செய்தார். வந்தனா தயாராக உள்ளேன் என்று கூறினாள். அனைவரும் புறப்பட்டு ஹெலிகாப்டர் தளத்திற்கு சென்றனர். ஹெலிகாப்டர் அந்தமான் தீவை நோக்கி புறப்பட்டது. ராகவன் டீகோட் செய்வதில் ஆழ்ந்திருந்தான். மாறனும் சிவராமனும் பேசிக்கொண்டிருந்தனர். என்னதான் சிவராமனுடன் பேசிக்கொண்டிருந்தாலும் மாறன் அவ்வப்போது ராகவன் டீகோட் செய்தாயிற்றா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். ஹெலிகாப்டர் அந்தமான் தீவை அடைந்தது. அங்குள்ள கடல்சார் மையம் இவர்களை வரவேற்று அவர்கள் மையத்திற்கு கொண்டு சென்றது. மாறன் குழுவினர் அந்தமான் அதிகாரிகளிடம் நடந்ததை தெரிவித்துவிட்டு திமிங்கலத்தை கண்காணிக்க தொடங்கினர். ராகவன், நீங்கள் தொடர்ந்து டீகோட் செய்து கொண்டிருங்கள், நாங்கள் திமிங்கலத்தை கண்காணிக்கிறோம் என்றார் மாறன். நெருங்கிவிட்டேன் சார், இன்னும் சற்று நேரத்தில் முடித்து விடுவேன் என்றான் ராகவன். மாறன் அந்தமான் அதிகாரிகளை அழைத்து, அந்த திமிங்கலத்தை பின்தொடர எங்களுக்கு ஒரு பெரிய போட் தேவைப்படுகிறது, உடனே வேண்டும் என்றார். நாம் இனிமேல் கரையில் அதை கையாள்வது தவறு, கடலுக்கு செல்வோம் என்றார் மாறன். மேலும் அந்த போட் அனைத்து வசதிகளுடன் இருக்கட்டும் என்றார் மாறன். அவர் சொன்னது போலவே போட் வந்தது. அனைவரும் அதில் பயணிக்க தயாராகினர். மாறனின் லேப்டாப் உதவியுடன் அந்த திமிங்கலத்தை கண்காணித்தனர். திமிங்கலம் அந்தமான் தீவுகளை தாண்டியது. ராகவனும் சாராவும் டீகோட் செய்வதில் மும்மரமாக இருந்தனர். திமிங்கலம் எங்கு செல்கிறது என்பதை கண்காணித்துக் கொண்டிருந்தார் மாறன். வந்தனா ராகவன் அருகில் அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறான் என்பதை கவனித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது சிவராமன் படகின் வெளிப்புறத்தில் யாருடனோ கெஞ்சி கெஞ்சி பயந்து பேசுவது போல் இருந்தது. திடீரென உள்ளே வந்த சிவராமன் மாறனிடம் போனை கொடுத்து, நீ பேசு, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை என்றார். பிறகு மாறன் போனை வாங்கி கொண்டு வெளியே சென்றார். சிறிது நேரத்தில் வந்தனா வெளியே வரும்போது மாறன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் என்று பேசிக்கொண்டிருந்தார். வந்தனாவை பார்த்தவுடன் அப்புறம் பேசுகிறேன் என்று போனை கட் செய்தார். வந்தனாவை தொடர்ந்து ராகவனும் வெளியே வந்தான். டீகோட் செய்துவிட்டேன். ஆனால் என்ன ஆனால் ராகவன் என்றார் மாறன். அந்த சிக்னல் அனைத்தும் டீகோட் செய்தாகிவிட்டது. ஆனால் அந்த சிக்னல் முழுவதும் வரைபடங்களாக இருக்கிறது. வரைபடங்களா? என்ன ராகவன் கூறுகிறீர்கள் என்றார் மாறன். ஆமாம் சார், சிறிய சிறிய வரைபடங்களாக தகவல் அனுப்பியிருக்கிறது. இதை டீகோட் செய்ய முடியாதா? இல்லை சார், இதற்கு மேல் டீகோட் செய்ய முடியாது. பார்த்த சாரதி ஓடி வந்தார். என்ன எல்லோரும் இங்கு இருக்கிறீர்கள்? ஏன், என்ன விஷயம்? மாறன், திமிங்கலம் வகுளத்தீவு அருகில் செல்கிறது என்றார் சாரதி. அனைவரும் உள்புறத்திற்கு ஓடி வந்தனர். லேப்டாப் திரையை பார்த்தனர். அந்த திமிங்கலம் வகுளத்தீவு கரையை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்தது. உடனே மாறன், படகை வகுளத்தீவுக்கு விடுங்கள் என்றான். அப்படியெல்லாம் உள்ளே உடனே செல்ல முடியாது, அனுமதி பெற வேண்டாமா என்றார் கேப்டன். எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கொள்கிறேன், நீங்கள் செல்லுங்கள் என்றார் மாறன். அவர்கள் படகு வகுளத்தீவை நோக்கி புறப்பட்டது. அப்போது மிகவும் இருட்டி இருந்தது. சார், இப்போது அங்கு சென்றாலும் கரையிறங்க முடியாது கேப்டன், காலையில் பார்த்து கொள்வோம். காலையிலும் அங்கு கரையிறங்குவது கடினம்தான் சார். மாறன் அமைதியாக இருந்தார். எப்போது சென்றாலும் கப்பல் சற்று தூரத்தில் தான் நிற்கும். அதுதான் நம் எல்லோருக்கும் நல்லது. நீங்கள் அந்த தீவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். நான் என்ன புதிதாக சொல்வதற்கு இருக்கு? நம்மிடம் சில தேங்காய் மற்றும் பிரெட் உள்ளன. அவற்றை கரையில் வைத்துவிட்டு வர வேண்டும். அதனை எடுக்க வரும் மனிதர்களிடம் பேசி பார்க்கலாம் என்றார் கேப்டன். அந்த தீவை பற்றிய அனைவருக்கும் ஏற்கனவே நன்றாக தெரிந்திருந்ததால் அமைதியாக இருந்தனர். சற்று அருகில் சென்று படகை நிறுத்துங்கள் என்றார் மாறன். அந்த திமிங்கலம் கரைக்கு சற்று தூரத்தில் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. இரவு உணவு அனைவருக்கும் வழங்கப்பட்டது. நீங்கள் டீகோட் செய்த வரைபட சிக்னலை என்னிடம் காட்ட முடியுமா என்றாள் வந்தனா. ராகவன் அதிலிருந்து வரைபட சிக்னலை காட்டினான். சற்று நேரம் பார்த்துவிட்டு தனது டைரி குறிப்புகளை எடுத்துக்கொண்டாள். இது பழங்கால ஓவியங்கள் போல் காட்சியளிக்கிறது என்றாள் வந்தனா. பழங்காலத்து ஓவியமா என்றான் ராகவன். சோழர்கள் முந்தைய காலத்துக்கு ஓவியம் போல் காட்சியளிக்கிறது என்றாள். என்ன சொல்கிறீர்கள்? சான்ஸே இல்ல, ஏலியனிடமிருந்து எப்படி என்றான் ராகவன். நான் அப்படி காட்சி அளிக்கிறது என்றுதானே சொன்னேன், அப்படித்தான் என்று உறுதிப்பட சொல்லவில்லையே, சற்று பொறுங்கள் என்று தனது டைரி குறிப்பை எடுத்து வந்தாள் வந்தனா. பார்த்தசாரதி இங்கு நடந்து கொண்டிருப்பதை செகடிக்கல் தீவுக்குள் செல்வதற்காகவும் மத்திய அரசிடம் அனுமதிக்காகவும் மெயில் அனுப்பி கொண்டிருந்தார். மாறனும் சிவராமனும் வெளிப்புறத்தில் லேப்டாப்பை வைத்துக்கொண்டு ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். ராகவன் மாறனிடம் சென்றதும் மாறன் தனது லேப்டாப்பை வேகமாக மூடினார். என்ன ராகவன், ஏதாவது தகவல் தெரிந்ததா? இல்லை சார்,
ஆனால் வந்தனா இது பழங்கால ஓவியங்கள் போல் உள்ளது என்று கூறுகிறார்கள் என்றான். மாறனும் சிவராமனும் ஒருவனை ஒருவர் பார்த்து கொண்டனர். மாறன் எழுந்து வந்தனா எங்கே என்று உள்ளே வந்தார். தனது டைரியில் ஏதோ எழுதி கொண்டிருந்தாள் வந்தனா. என்ன வந்தனா, ராகவனிடம் என்ன சொன்னாய்? வந்தனா தயங்கினாள். பரவாயில்லை வந்தனா, சொல் என்றார் மாறன். இதில் உள்ள கோட் பார்க்கும்போது சோழர் காலத்து முன்பு பயன்படுத்திய ரகசிய ஓவியங்கள் போல் உள்ளது என்று கூறினேன் சார் என்றாள் வந்தனா. அது என்ன சொல்கிறது என்று தெரிகிறதா என்றார் மாறன். இது என் யூகம்தான் சார், அதுதானா என்று உறுதியாக சொல்ல முடியாது என்றாள் வந்தனா. இல்லை, உங்கள் யூகத்திலேயே சொல்லுங்கள், நமக்கு ஏதாவது விடை கிடைக்கும் என்றார் மாறன். பேசிக்கொண்டிருக்கும் போதே மாறன் தனது பைகளில் எதையோ தேடினார். சுற்றி பார்த்தார். விரைந்து வெளிப்புறத்திற்கு ஓடினார். அங்கு ராகவன் நின்று கொண்டிருந்தான். அவன் அருகில் உள்ள மேடையில் மாறனின் செல்போன் இருந்தது. மாறனை பார்த்தவுடன் ராகவன் அங்கிருந்து நகர்ந்தான். மாறன் விரைவாக சென்று தனது செல்போனை எடுத்தார். அதில் 2 மிஸ்டு கால்கள் இருந்தன. யாரிடமிருந்து வந்தது என்று உள்ளே சென்று பார்த்தார் மாறன். அர்மேனியன் என்று இருந்தது. செல்போனை பார்த்தபடியே சென்று கொண்டிருந்த ராகவனை பார்த்தார் மாறன். நடந்து கொண்டிருந்த ராகவன் திடீரென மாறனை திரும்பி பார்த்துவிட்டு நடந்து சென்றான். அந்த பார்வை மாறனை ஏதோ செய்தது. செல்போனை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மீண்டும் வந்தனாவிடம் வந்தார் மாறன். வந்தனா பழங்கால முறையில் ஒப்பிட்டு பார்த்து இதில் என்ன கூறியிருக்கிறது என்று முயற்சி செய்து பாருங்கள் என்றார் மாறன். வந்தனா அது பழங்கால ஸ்கிரிப்ட் போல் உள்ளது என்பதை எத்தனை முறை சொல்லியும் மாறன் காதுகளில் அது ஏறவில்லை. வந்தனாவிற்கு அது மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்கியது. ஏலியன் எப்படி பழமையான ஸ்கிரிப்டில் தொடர்பு கொள்ளும் என்பது போன்ற சந்தேகம் மாறனிடம் ஏன் எழவில்லை என்று வந்தனாவிற்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. வந்தனாவை அதை டீகோட் செய்ய சொல்லி மாறன் வற்புறுத்தி கொண்டே இருந்தார். வந்தனாவல் அதை பழங்கால முறையில் பார்ப்பதை தவிர வேறு எந்த முறையிலேயும் டீகோட் செய்ய அவள் மனம் ஒப்பவில்லை. சரி, இந்த முறையிலேயே டீகோட் செய்து பார்ப்போம் என்று அதை டீகோட் செய்ய ஆரம்பித்தாள். எல்லோரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். வந்தனா ஸ்கிரிப்டை உற்று நோக்கினாள். சின்ன சின்ன ஓவியமாக அது அங்குமிங்கும் கலைந்திருந்தது. அதில் எப்படி கலைந்துள்ளதோ அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்தாள். அதை உற்று நோக்கினால் அந்த வரைபடம் ஏதோ குறிப்பது வந்தனாவிற்கு நன்றாக தெரிந்தது. அது பழங்கால ஸ்கிரிப்ட் தான் என்று அவள் உறுதி செய்தாள். மேலும் அதனை ஆராய தனது பெட்டியிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தார். பிறகு அந்த பிரிண்ட் அவுட்டை உற்று நோக்கி கொண்டே குறிப்பு எழுத ஆரம்பித்தாள் வந்தனா. ராகவன் மாறனை அழைத்தான். சார், மாறன் சார். ராகவன். வெளியே நின்றிருந்த மாறன் உள்ளே வந்தான். என்ன ராகவன்? மீண்டும் திமிங்கலம் வட்டம் அடிக்கிறது. இந்த முறை சற்று வேகமாக இருக்கிறது என்றார் ராகவன். லேப்டாப்பை பார்க்கிறார் மாறன். திமிங்கலம் சற்று வேகமாகத்தான் வட்டமடித்து கொண்டிருந்தது. இப்போது தீவை நோக்கி பயணிக்க தொடங்கியது. கரைக்கும் திமிங்கலத்திற்கும் 1-2 கிலோமீட்டர் தான் இருக்கும். வேகமாக பயணித்தது அந்த திமிங்கலம். வந்தனா தனது லேப்டாப்பில் அந்த ஸ்கிரிப்ட் டீகோட் செய்து கொண்டிருந்தாள். தனது ஆராய்ச்சிக்காக எடுத்து வைத்த அனைத்து ஸ்கிரிப்டுகளையும் தொடர்பு படுத்தி பாடித்து கொண்டிருந்தாள். திமிங்கலம் நேராக வகுளத்தீவின் கரையை அடைந்தது. அது மேலும் தரையை தாண்டி வெளியே வந்து மணலில் விழுந்து வெடித்து சிதறியது. ஒரு பெரிய வெளிச்சம் வந்து மறைந்தது. அந்த தீவு முழுவதும் விழித்து கொண்டது. ராகவனும் மாறனும் படகில் இருந்தபடியே அந்த வெளிச்சத்தை பார்த்தனர். படகில் இருந்த அனைவரும் படகின் வெளிப்புறத்திற்கு ஓடி வந்தனர். படகை எடுங்கள் என்று கத்தினார் மாறன். சார் பொறுங்கள், இந்த தீவு மக்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். மற்ற தீவு போல் அங்கு செல்ல முடியாது. கொஞ்சம் பொறுங்கள், அங்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்றார் கேப்டன். மாறனால் ஒன்றும் பேச முடியவில்லை. தகவல் தந்துவிடலாமா மாறன் என்றார் பார்த்தசாரதி. எல்லோரிடமும் தகவல் கொடுங்கள். தீவின் உள்ளே நுழைய ஃபோர்ஸ் வர சொல்லுங்கள் என்றார் மாறன். அது அந்த தீவின் மக்களுக்கு எதிரானது மாறன் என்றார் கேப்டன். உள்ளே சென்று ஏலியனை அதை பிடித்தாக வேண்டும், இல்லையென்றால் விளைவு பயங்கரமாக இருக்கும் என்றார் மாறன். ஃபோர்ஸை வர சொல்லுங்கள், நாம் உள்ளே நுழைய வேண்டும். அது மட்டுமல்ல, நம் உயிருக்கும் ஆபத்து. சிவராமன். ராகவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. வந்தனா ஓடி வந்தாள். மாறன் சார், கொஞ்சம் வாருங்கள், நான் டீகோட் செய்துவிட்டேன் என்றார். அனைவரும் வந்தனாவை பின்தொடர்ந்தார்கள்.